வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜிம் தலைப்புச் செய்திகள். இந்திய ராணுவத்தின் மகத்தான தியாகங்களை காங்கிரஸ் ஒருபோதும் உண்மையாக மதித்தது இல்லை என பிரதமர் மோடி தாக்கு. நாட்டுக்குள் ஊடுருவும் அந்நிய நாட்டவர்களை வாக்கு வங்கி அரசியலுக்காக காங்கிரஸ் ஆதரிப்பதாகவும் கண்டனம். திமுக பவள விழாவிற்கு செல்வதற்கு முன் பேரறிஞர் அண்ணா நினைவு இல்லத்திற்கு சென்று மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மத்திய அரசின் சிறந்த பாரம்பரிய சுற்றுலா தலமாக கீழடி தேர்வு செய்யப்பட்டதை ஒட்டி உலகெங்கும் வாழும் தமிழர்கள் கீழடிக்கு வந்து நம் வரலாற்றை பார்க்க வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவு. தேர்தல் பத்திரம் மூலம் பணம் பறித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்ய உத்தரவு. மக்கள் அதிகார சங்கர்ஷ பரிஷத் அமைப்பு தாக்கல் செய்த வழக்கில் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராகிறார் உதயநிதி ஸ்டாலின். இன்று மாலை 3:30 மணிக்கு ராஜ்பவனில் பதவியேற்பு நிகழ்வு நடைபெறும் என அறிவிப்பு. தமிழக அரசு தலைமை கொறடாவாக ராமச்சந்திரன் நியமிக்கப்படுவதாக அறிவிப்பு. அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் ராமச்சந்திரனுக்கு புதிய பொறுப்பு. அமைச்சருக்கு நிகரான அந்தஸ்து கொண்ட அரசு தலைமை கொறடாவாக ராமச்சந்திரன் செயல்படுவார் என அறிவிப்பு. தமிழக அமைச்சரவையிலிருந்து 3 பேர் நீக்கப்படுவதாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தகவல். மனோ தங்கராஜ், செஞ்சு மஸ்தான், ராமச்சந்திரன் ஆகியோர் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்படுவதாக அறிவிப்பு. பொன்முடி வனத்துறை அமைச்சராகவும் மெய்யநாதன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும் நியமனம். கைல்வெளி செல்வராஜ் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் மதிவேந்தன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராகவும் நியமனம். ராஜ கண்ணப்பன் காதி மற்றும் பால்வளத்துறை அமைச்சராகவும் தங்கம் தென்னரசு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராகவும் நியமனம். செந்தில் பாலாஜ் மீண்டும் மின்சாரத்துறை அமைச்சராக நியமனம். கோவி செழியன், ஆர் ராஜேந்திரன், சாமு நாசர் ஆகியோருக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம். செந்தில் பாலாஜியை கைது செய்ய வலியுறுத்தியவர்களே தற்போது அவர் தியாகம் செய்ததாக கூறுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தியாகம் என்ற சொல்லுக்கே மரியாதை இல்லாமல் போய்விட்டதாகவும் பேச்சு. ஆருயிர் சகோதரர் பி. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 471 நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் வினை கிடைத்திருக்கு என்பதாகவும், இரண்டாவது அவரை வருக வருக என்று வரவேற்றும், அதோடு உன் தியாகம் பெரியது, உறுதி அதனினும் பெரியது என்றார். தியாகம் என்ற சொல்லுக்கே மரியாதை இல்லாத போச்சு. ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து ஒருத்தர் வெளியிலே வருகிறார் என்று சொன்னால், ஒரு நாட்டுடைய முதலமைச்சரே தியாகம் என்று பாராட்டி என்று சொன்னால், தியாகத்தினுடைய மதிப்பு மரியாதையே போய்விட்டது. தியாகம் என்று சொன்னால், நாடு சுதந்திரம் பெறுவதற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு உயிர் நீத்த அந்த மாமனிதருக்கு தான் தியாகம் என்ற சொல் பொருந்தும். அப்படிப்பட்ட சொல்லை ஊழலால் கைது செய்யப்பட்டு, ஊழல் செய்தவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளிவந்ததற்கு அதை அந்த தியாகம் என்ற சொல்லை பயன்படுத்துவது வெட்கக்கேடான் என்பதுதான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். பேச்சை தொடங்கும் முன் மைக்கை நன்றாக துடைத்துவிட்டு தனது பாணியில் கலகலப்பாக பேசிய அமைச்சர் துரைமுருகன்.
உங்களுடைய உரை அற்புதமாக இருந்தது. எத்தனையோ மாநாடுகளிலே கலந்து கொண்டிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். என் வாழ்நாளில் என் வகுப்பறையிலே கூட நான் 3 மணி நேரம் உட்கார்ந்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கு 4.5 மணி நேரம் என்னை உட்கார வைத்தீர்களே, அதுதான் இந்த தலைவர் பெருமக்களுடைய அற்புதமான உரை. தலைவர் அவர்கள் பேசுகிற பொழுது சில நேரங்களில் ஆக்ரோஷமா பேசுவார், பட்டியல் அடிப்பார். ஆனால் வில்லில் விட்ட அம்பும் தெரியல, வில்லும் தெரியல, ஆனால் ஆள் பட்டிருக்கான். அதுதான் தளபதியுடைய டாக்டிக்ஸ். இதை கூர்ந்து பார்த்தாதான் அவருடைய ராஜதந்திர முறை தெரியும். முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் ஆகிய இரட்டை குழல் துப்பாக்கியோடு 3வது குழலாக என்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கும். திமுக பவள விழா பொதுக்கூட்டத்தில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பேச்சு. சின்ன வயதில் தஞ்சாவூர் கூட்டம் நடக்கும்போது கரகர குரலில் பேசுபவர்தான் டாக்டர் கலைஞர் என கூறி எங்க அப்பா என்னை தோள்ல தூக்கி வச்சு காட்டினாரு. திமுக பவள விழாவில் உணர்ச்சி பொங்க பேசிய கருணாஸ். கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் கொலை வழக்கில் ஆதாரங்கள் அளிக்கப்பட மருத்துவ கல்லூரி முதல்வர் காரணம் என நீதிபதி கண்டனம். குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் மருத்துவ கல்லூரி முதல்வருக்கு மரண தண்டனை கிடைக்கவும் வாய்ப்பு என எச்சரிக்கை. விடுமுறை நாட்களில் மாணவர்கள் ஆபத்தான முறையில் ஏரி, குளம் மற்றும் ஆறுகளுக்கு சென்று குளிப்பதற்கு பெற்றோர் அனுமதிக்க கூடாது. பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தல். முதலமைச்சர் என்றால் திமுக தான், அதுபோல துணை முதலமைச்சர் என்றாலும் திமுகவை சேர்ந்தவர் தான் வர வேண்டும். இதற்காக டிஎன்பிஎஸ்சி தேர்வு வைத்து தேர்ந்தெடுக்க முடியாது. திமுக பவள விழாவில் கொங்கு ஈஸ்வரன் பேச்சு. கேப்டன் எங்க குடும்ப சொத்து அல்ல, அவர் மக்கள் சொத்து. திரைப்படங்களில் கேப்டனின் பாடலை, போஸ்டர்களை பயன்படுத்தினால் காப்புரிமை எதுவும் கேட்க மாட்டோம். தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம். தமிழக வெற்றி கழக மாநாட்டுக்கான அடிக்கல் நாட்டு பூஜை அடுத்த வாரம் விக்கிரவாண்டி பி சாலை கிராமத்தில் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தகவல். மிடுக்கான அணிவகுப்பு, தேசிய கொடியின் வண்ணத்தில் உடையணிந்து நடனம். மத்திய ரிசர்வ் போலீஸ் பயிற்சி கல்லூரியில் பயிற்சி முடித்த உதவி ஆய்வாளர்கள் 567 பேருக்கு பதக்கம் வழங்கும் விழா. தமிழகத்தில் கரூர் மற்றும் திருவண்ணாமலையில் மினி டைடல் பூங்கா அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகள் தொடக்கம். வரைபட தயாரிப்பு மற்றும் திட்ட மேலாண்மை பணிக்கு ஆலோசகர்களை தேர்வு செய்ய டெண்டர் கோரியுள்ளது தமிழ்நாடு அரசு. கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு பேருந்துகள், கனரக வாகனங்கள் செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை. மும்பையில் தீவிரவாத அச்சுறுத்தல் இருப்பதாக மத்திய ஏஜென்சிகள் எச்சரிக்கை. வழிபாட்டு தலங்கள் மற்றும் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் போலீசார் தீவிர சோதனை. செப்டம்பர் 29 முதல் நவம்பர் 25ஆம் தேதி வரை வானில் இருநிலவு தென்படும் என நாசா விஞ்ஞானிகள் தகவல். பூமிக்கு அருகே சிறிய விண்கல் ஒன்றி வருவதால் அது நிலா போல தென்படும் என்றும் இதனை உயரக தொலைநோக்கியால் மட்டுமே காண முடியும் என்றும் விஞ்ஞானிகள் தகவல்.
இந்தியாவுடனான நட்பு இஸ்ரேலுக்கு கிடைத்த வரம். ஐநா மாநாட்டில் இஸ்ரேல் பிரதமர் வரம் என்ற தலைப்பில் ஒரு வரைபடத்தையும் சாபம் என்ற தலைப்பில் மற்றொரு வரைபடத்தையும் காட்சிப்படுத்தி பேச்சு. குஜராத்தில் மினி வேன் மீது பேருந்து மோதி விபத்து, 7 பேர் உயிரிழப்பு, பலர் படுகாயம். நேபாளத்தில் கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு, 66 பேர் உயிரிழப்பு, பலர் காயம். ஜம்மு காஷ்மீரில் போலீசார் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல், 1 பேர் உயிரிழப்பு, பலர் படுகாயம். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் தகவல். இந்திய கிரிக்கெட் வீரரும் சர்ஃப்ராஸ் கான் தம்பியுமான முஷிர் கான் சென்ற கார் லக்னோ அருகே சாலையில் இருந்த மீடியனில் மோதி விபத்து. இந்தியா ஏ அணிக்கு கூடிய விரைவில் விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு விபத்து ஏற்பட்டதால் அனைவரும் சோகம். வங்கதேசத்திற்கு எதிரான T20 தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. IPL தொடரில் ஒரு வீரர் ஒரு போட்டி விளையாடினால் 7.5 லட்சம் வழங்கப்படும் என BCCI செயலாளர் ஜெய்ஷா அறிவிப்பு. அனைத்து போட்டிகளிலும் பங்கேற்கும் வீரருக்கு 1,05 லட்சம் கிடைக்கும் எனவும் இது ஏலத்தில் அவர் எடுக்கப்பட்ட தொகையுடன் கூடுதல் தொகையாக வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி 602 ரன்கள் குவிப்பு. இலங்கை அணியின் அசத்தலான பந்து வீச்சால் இரண்டாவது இன்னிங்ஸிலும் 5 விக்கெட்டுகளை இழந்து நியூசிலாந்து அணி தடுமாற்றம். இந்தியா வங்கதேச அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டி. இரண்டாவது நாள் ஆட்டம் மழை காரணமாக ஒரு பந்து கூட வீசப்படாமல் ரத்து. மனித வாழ்வின் இயக்கமே பெரும்பிரியத்தில் உருகி வழிவதுதான். மெய்யழகன் திரைப்படத்திற்கு வாழ்த்து தெரிவித்த இயக்குனர் மாரி செல்வராஜ். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.